யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு சரியாக 6:45 மணிக்கு அருமையான வேத பாடம் நடைபெறுகிறது. வந்து நீங்கள் பங்கு பெறும்படி நான் கேட்டேன். வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு ஜெபம் உண்டு. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு கூட்டம் உண்டு. ஆகவே சபை கூடி வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறுவர்கள் இருந்தால் மேலே போகும்படி நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் நன்றாக வாழ முடியுமே. உலகத்தில் எத்தனை விதமான அழிவின் சக்திகள் இருந்தால் எங்களை வாழ வைக்கிற உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆவியானவரே, இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசும். காயப்பட்டவர்கள் சுகம் பெறட்டும், சிறையிருப்பு மாறட்டும், நுகங்கள் முறிந்து விழட்டும், எல்லாம் முழங்கால்கள் முடங்கி கர்த்தர் தெய்வம் என்று அறிக்கை செய்யும்படி எங்கள் மத்தியிலுடைய வசனத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பல கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். ஆமென். அவரிடம் மிக அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இயர் ஆஃப் குட் ரிட்டன்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வளர்ச்சி பெற முடியாதபடி தடுத்து நிறுத்தின காரியங்களை நம்மை விட்டு துரத்தி அகற்றி போட்டு கர்த்தர் எப்படி நம்மை புதுப்பித்து ஒரு ரெஸ்டரேஷன், மிகப்பெரிய ஒரு திரட்சியை தருகிற ஆண்டாக கர்த்தர் இந்த வருஷம் நம்மோடு பேசி. ஆகவே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பகுதியாக, முதல் பகுதியாக பார்த்து வருகிறோம் எப்படி தேவன் தேவையற்ற காரியங்களை நம்மிலிருந்து அகற்றி போடும். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கும்போது அங்கே இயேசுநாதர் ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். நாம் மிகுந்த கனி கொடுப்பது அவருடைய சித்தம். நாம் அதிகமாக கனி கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நடைபெற வேண்டிய காரியம், கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். காரணம் என்னவென்றால் அது மிகுந்த கனி கொடுக்கும்படி. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு நீக்கும்படியான சில சூழ்நிலைகள் வழியாய் நாம் கடந்து போகிறோம். அப்படி சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். பெருமை நம்மிலிருந்து போகிறது. சில நேரம் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் என்ற ஒரு எண்ணத்துல நாம் வாழும் பொழுது அது நம்மளால தீர்வு காண முடியல. அது அங்கேயே இருக்கு. நிறைய நேரம் அந்த பிரச்சனை மாறாத மாதிரியே அங்கேயே இருக்கும் போது மெதுவா நம்முடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்மளை விட்டு போய் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாம் தள்ளப்படும். ஆக இதெல்லாம் நல்லது. வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு முக்கியமான ஒரு காரியம் அறிய வேண்டியது, அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவராலே எல்லாம் செய்ய நமக்கு பலன் உண்டு. அவர் உதவி நமக்கு இருக்கிறது. அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆக இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது சில பேர் அதை எப்படி பார்க்கிறாங்கன்னா, பிரச்சனையை எடுத்து போடும். பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம இதை மாறணும் அதை மாறணும்ன்றோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிஞ்ச நாம் நிறைய இடங்களிலே, நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பகுதியில் நாம் மாற வேண்டிய காரியங்கள் நமக்கு உண்டு. மாற்றங்கள் ரொம்ப நல்லது. ஆமென். சங்கீதம் 119ஆவது சங்கீதத்தை நம்ம ஒரு மாசமா பார்த்துட்டு வரோம். அங்க இருந்து சில வார்த்தையை நம்ம பார்த்துட்டு வரோம். அவன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. எல்லாம் சொல்லுவோம், எனக்கு நல்லது. பாருங்க, நமக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது நல்லது, அவனுக்கு படட்டும் அப்படின்றான். தாவீது சொல்றான், அவங்க யாரு எனக்கு சொல்றதுக்கு, நான் சொல்றேன் எனக்கு நல்லது. ஏன் உனக்கு நல்லதுன்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், சில காரியத்தை நான் கத்துக்கிட்டேன். தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய பிரமாணங்களை நான் அறிந்து கொண்டேன். வேத புத்தகம் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது
பக்தியில் அப்படியே நிறைஞ்சு போய் ஒரு பகுதியை எடுத்து படிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை. இதுல சில பிரின்சிபல், சில பிரமாணங்கள், சில சூத்திரங்கள் புத்தகம் முழுவதும் அப்படிதான் பாருங்க. எப்படி நாம் நன்றாக வாழ்வதற்கு அதுக்கான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் பலமுறை நம்ம அதை அப்படி பார்க்கறது இல்லை பாருங்க. அந்த பிரமாணங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பிரின்சிபலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமா, எப்படிப்பட்ட சூழல் இந்த 4 பக்கத்திலையும் 4 விதத்திலையும் பிரச்சனைகள் வந்தா கூட நம்ம அதுல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ்வதற்கான வழிகள் இங்கே கொடுக்கப்பட்டது. அதனாலதான் வேதத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் சொல்றார், மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு. நிறைய நேரம் பிரச்சனை தான் நம்ம கவனிக்கணும். அது எப்போ மாறும், அது எப்போ மாறும். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல, இதை கவனி, வார்த்தையை கவனி. பல நேரம் பிசாசு நம்முடைய சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மளை அப்படியே டிப்ரெஷன்ல கொண்டு போயிடும், விரக்தியில கொண்டு போறோம். ஒரு நிம்மதியில்லாத ஒரு நிலை மாதிரி நம்மளை அதை தள்ள பார்க்கறோம். ஆனா நீங்க தாவீது சொல்ற மாதிரி சொல்லணும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிரும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17 எழுதுகிறார், இது ஏதோ வருகிற சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம். இது ஏதோ குடிக்கிறதுனாலும் புசிக்கிறதுனால உலக பிரகாரமான வரக்கூடிய ஒரு உயர்வு, ஒரு நிறைவினால வர்றதில்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த ஆவியானவரால் வரக்கூடிய அந்த சந்தோஷம், நான் சொல்லுகிறேன், இக்காலத்து பாடுகள், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் இந்த சந்தோஷத்தை எடுக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், இது அநேகம் 1000 பொன் வெள்ளியை விட இது மேலானது. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன, இது ஒரு பெரிய ட்ரெஷர். தேவனுடைய வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளலாம், வேத புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம், அங்கிருந்து நம்ம வரலாம். நான் உங்களை படிச்சுட்டு வர சொன்னேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க. நியாயாதிபதியின் புத்தகம் 7ஆம் அதிகாரமும் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகே, பரவாயில்ல. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவினுள்ள முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷன், இந்த ட்ரெஷர் மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம் மண்பாண்டம். இந்த கிளே பாட் அல்லது இந்த மண்பாண்டம் சொல்லும் போது சரீரத்தை சொல்றார். இதை நம்ம நல்லா விளங்கணும்னா, நமக்கு பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது இந்த இதுல தான் அவர் எடுத்து காரியத்தை எடுத்து விளக்குகிறார். ஒரு சம்பவத்தை அங்க பதிவு பண்ணி, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடை நம்ம படிக்கும்போது அது சரியா என்ன சொல்லுது என்ற காரியத்தை விளங்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆகவே தான் பாருங்க, தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு கோர்வையா இருக்கு. பல தேவ மனுஷர்கள் பல வருஷங்களுக்கு முன்பாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறத நீங்க பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, மனுஷர்கள் எழுதினார்கள், ஆனால் அவையோ தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார். ஆவியானவர் நமக்குன்னு எழுதி வச்சிருக்கிறார். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பயப்படாதீங்க. நிறைய நேரம் பிரச்சனை வரும்போது இருக்கிறத பார்க்கிற வழிய நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேன். இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவமா தான் நான் பார்க்கிறேன். எதெல்லாம் மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம். எதை நினைவில் வச்சுக்க கூடாதோ அது நல்லா ஞாபகத்தில் இருக்கும். முக்கியமான சில காரியம் பார்த்தீங்கன்னா கை தவறி வச்சிருவோம், தேடி தேடி கிடைக்காது. யாரோ ஒருத்தன் சொன்னாம பாருங்க, அந்த வார்த்தை நம்ம மறக்கிறோமா? மறக்கிறதே கிடையாது. அதை மறந்துட்டா நல்லா இருக்கும். ஆனா எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது இல்லை, எதை ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம். எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதோ நம்ம திரும்ப செய்யணும். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றார்,
எப்படிப்பட்ட நிலையிலும் நல்லா வாழறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிருக்கு. அதனாலதான் எழுதும்போது சொல்றாரு, என்னைக்கு நீங்க அவருக்குள்ள வந்துட்டீங்களோ உங்களுக்கு தோல்வி இல்லை. அவரை அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி எனக்குண்டு. எல்லாம் சொல்லும் வெற்றி எனக்குண்டு. போராட்டம்னு சொல்லும்போது ஒரு மிக பெருசா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தினை காட்டிலும் எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லலாம். உலகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, ஆமா. ஆனா அதை விட நமக்குள் இருக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர். அல்லேலூயா. சூழ்நிலை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அற்புதமான ஒரு தேவன். இங்க ஒரு சம்பவம் இருக்கிறது. நியாயாதிபதியின் புத்தகத்தை நான் சுருக்கமா சொல்றேன். 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே அமலேக்கியர், மீதியானியர், கிழக்கத்திய புத்திரர்கள் அப்படின்னு 3 விதமான எதிரிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வராங்க. அவங்கள தேசத்தை ரொம்ப அடிமைப்படுத்தி அவங்களுடைய செல்வ வளர்ச்சி எதெல்லாம் நல்லதோ அதை அழிக்கிறான். நம்ம இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த பூச்சிகள் அழிக்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க. நமக்கு வர வேண்டிய நன்மையை வர முடியாம அழிக்கக்கூடிய சக்திகள் இந்த உலகத்துல இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க, அது வர முடியாதபடி அதை அழிக்கிறது, அதை கெடுக்கிறது, நம்ம வளர்ச்சியை கெடுக்கிறது, வியாபாரத்தை கெடுக்கிறது, வேலையில நமக்கு குழப்பத்தை கொடுக்கிறது, நல்ல ஒரு சுகமா வாழ முடியாதபடி நிறைய தீய சக்திகள் நம்மளை அழிக்குது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல எது ஒண்ணு அழிக்குதோ அதை நான் அழித்து போடுவேன். இப்போ அதை எப்படி அழிக்கிறார்ன்றதை நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்படவே கூடாது. சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன். இந்த வருஷம் நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரச்சனை வரலாங்க, பிரச்சனை வரலாம். ஆனா அழிக்கிற மாதிரி வந்தவனே நீங்க பயந்துடாதீங்க. ஏன்னா அது மிக பெருசா இருக்கலாம், பெலனுக்கு மிஞ்சி இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்படி 3 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எல்லாரும் ஒன்னா ஏகமா இந்த தேசத்தை அழிக்கிறாங்க. விவசாயம் பண்ணி விளைச்சல் வருது, அந்த விளைச்சலை கெடுத்து அதை கொளுத்தி வாழ விடாம பண்ற. கஷ்டப்பட்டு உழைச்சு வரக்கூடிய சம்பாத்தியத்தை கையில விடாம பிசாசு திடீர்னு ஒரு கொடிய வியாதியை கொடுக்கான், கடனை கொடுக்கிறான், நிம்மதி இல்லாத நிலையை கொடுத்து ராத்திரி தூங்க விடாம மன உளைச்சலை கொடுத்து பல வர வேண்டிய நன்மை வரா மாதிரி இருக்குது, வரமாட்டுது, எல்லாமே தடுத்து நிறுத்தப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அவன் பயந்து போய் ஏதோ வைத்த கழுவும், அதனால கொஞ்சம் எடுத்துட்டு அந்த களஞ்சியத்துல களத்து மேட்டில் அதை அறுவடைக்காக அடிக்கிறான் பாருங்க. அந்த அடிச்சு விதையை எடுக்கலான்னு பாக்குறான் சாப்பாட்டுக்காக. அப்ப கர்த்தருடைய தூதன் சொல்கிற, பராக்கிரமசாலியே கர்த்தர். அவன் சொல்றான், நான் என்ன பராக்கிரமசாலியா? இவன் என்ன இருக்குதோ அதை பாக்குறான். அங்க என்னன்னா பராக்கிரமசாலின்னு சொன்னது காரணம் என்னன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் இங்க காது விழுதா? நீங்கள் பலவான்கள். காரணம் என்னன்னா, நீங்க பலவான் இல்ல, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நமக்கு வியாதி வரும்போது சொல்றோம், எனக்கு வியாதி இருக்குது, நான் பலவீனம் ஆயிட்டேன். பணம் இல்லாதவ சொல்றோம், பணம் இல்லாத நான் பலவீனம் ஆயிட்டேன், என்னுடைய சக்தியெல்லாம் இழந்துட்டேன்னு சொல்றீங்களே. அப்ப நம்ம ஒரு நியூட்ரல். நம்ம எது இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம பலனையும் பலவீனத்தையும் பெறணும். ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல உங்களுடைய பலனை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே நீங்கள் சாதாரணமானவர்கள், நீங்கள் பலவான்கள். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் ஏற்படுது? நீர் எங்களை அற்புதமாய் விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தீரே. அந்த அற்புதத்தெல்லாம் விவரிச்சு சொன்னாங்களே. சபையில வரும்பொழுது கிறிஸ்துவானவர் எப்படி விடுதலை ஆக்கினார் என்ற அற்புதமான செய்தியை நம்ம கேட்டோம். ஆனா இப்போ பிரச்சனையில் இருக்கேனே, என்னை எப்படி இதுல இருந்து நான் வெளியே வர முடியும்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னை மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்க நான் விடுதலை ஆக்குவேன். நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் திரும்ப திரும்ப சொல்றார் பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் அல்லவா உன்னை அனுப்புறேன். ஆனா அவனுக்கு அது விளங்க மாட்டேது. திரும்ப அதே பிரச்சனை தான் சொல்றான். திரும்ப சொல்றார் பாருங்க, 16வது வசனம் படிங்க. அதற்கு கர்த்தர்,
நான் உன்னோடு கூட இருப்பேன். 1,35,000 பேர் வந்துட்டாங்க. இந்த 1,35,000 பேரை கர்த்தர் சொல்றாரு, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை நீ முறியடிப்பாய். நான் சொல்றேன், தனிப்பட்ட ஒரு ஆளா நீங்கள் சேனைக்குள் பாய்வீர்கள். நீங்கள் தனிமையாய் அல்ல. ஒருவேளை நீங்கள் தனியாய் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் மறக்காதீங்க, உலகத்தினுடைய காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களை அழைத்தவர் பாதி தூரம் கொண்டு வந்து உங்களை கைவிடவே மாட்டார். ஆனா நமக்கு அந்த பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அப்போ கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை அற்புதமாய் நடத்துவேன். ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்து தேவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துறதுக்கு விரும்புறார். ஓ, கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களை நீ முறியடிக்கிறதுக்கு நீ போய் ஆட்களை கூப்பிடுன்றார். அவன் போய் அறிவிக்கிறான். அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜனங்க வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1,35,000 பேர் எதிரிங்க இருக்கிறாங்க. அது எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, இவங்க மலை மேல இருந்து பள்ளத்தாக்க பார்க்கும்போது வெட்டுக்கிள்ளிங்க இந்த வயல்வெளியில விழுமானுங்க. விழும்போது இந்த வயலையே முழுசா அப்படியே கவர் பண்ணி, அந்த மாதிரி அப்படியே அவ்வளவு ஜனம் 1,35,000 பேர் பலத்த ஆயுதத்தோட நின்னுட்டான் இந்த ஜன கூட்டத்தை அழிக்கிறது. இப்போ இவங்க கர்த்தரை விசுவாசித்தான், சரின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறான். ஜனங்க வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா 32,000 பேர் வந்துட்டாங்க. 32,000 பேர் வந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, இல்ல இவங்க கொஞ்சம் ஜாஸ்தி, இவங்களை இவ்வளவு பேர் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்க நாளைக்கு என்ன சொல்லுவான்னா வீம்பு பேசுவான். இந்த வசனத்தை நம்ம படிக்கிறேன் பாருங்க, படிங்க 2வது வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, உன்னோடு இருக்கிற இந்த 1,35,000 பேரை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எப்படிங்க அது? 1,35,000 பேரு வந்திருக்கிறவன் 32,000 பேரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவங்க ரொம்ப ஜாஸ்தி என்றார். ஒப்பு கொடுத்தவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்ததென்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக தேவையில்லாம பெருமை பேச்சு பேசிடுவானுங்க என்றார். சில நேரத்துல பெரிய பிரச்சனை வரும்போது ஏன் தனியா இருக்கீங்க தெரியுமா? ஏன் பணம் இல்லாம போது தெரியுமா? ஏன் மனுஷர்கள் நம்மளை விட்டு போனாங்க தெரியுமா? சில காரியங்கள் ஏன் நம்மளை விட்டு அகற்றி போட்டது தெரியுமா? எல்லாம் இருந்து நீங்க செய்து முடிச்சா பெருமை பேச்சு பேசுறதுக்கு அங்க ஒரு இடம் இருக்கும். உங்களை தனிமையாக்கி ஸ்ட்ரிப் பண்ணி உங்களை தேவையற்ற காரியங்களை அகற்றும் போது, தனியா ஒரு இடத்துல நீங்க தள்ளப்படும் போது, வேதனையில வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை நிற்கும் போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அல்ல, நீங்கள் நம்பி வந்த கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லுங்க. அப்பனா இந்த காலையில் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வேளை வியாதியில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், பணம் இல்லாத நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் நம்பி வந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, சரி வந்துட்டான். அப்படி 32,000 பேர் வந்திருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, எவனுக்காவது உள்ள பயமா திகிலும், அவர் சொல்றாரு பாருங்க, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவங்கள ஓடி போயிடும், வர வேணாம், யுத்தத்துக்கு வர ஓடி போயிடுன்றார். அப்போ ஜனங்க காது கேட்கிற மாதிரி சொல்லுன்னாரு பாருங்க. இது சொல்லும் போது 22,000 பேர் போயிட்டாங்க. 32,000 பேர் வந்தாங்க. பயமும் திகிலும் உள்ளவங்க போன்னு சொன்ன உடனே, ஓடி போயிடுன உடனே அந்த கூட்டத்தில் அவன் பார்த்திருக்கானு பாருங்க. பார்த்தா 1,35,000 பேர் அவங்க கண்ணு முன்னாடி பயமா இருக்கு. நம்ம என்னடா போய் பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த 32,000 பேர்ல 22,000 பேர் போயிட்டான். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாதி போன பிறகு எனக்கு தெரியும் நினைக்கிறேன், 10,000 பேர். இப்போ 4வது வசனம் படிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, அடேங்கப்பா, ஜனங்கள் இன்னும் அதிகம், நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், யாரெல்லாம் இந்த யுத்தத்துக்கு வரணும்ன்றதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். 10,000 பேர் இருக்கிறான். இந்த 10,000 பேரும் இது ஜாஸ்தி. 10,000 பேரே ஜாஸ்தினா அங்க இருக்கிறது 1,35,000 பேர். இந்த அவர் சொல்றாரு, இல்ல இது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஒரு தண்ணீர் குடிக்கிற ஒரு இடத்துல தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போகணும்னு சொல்றாரு. அங்க வந்து யார நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கீழ குனிஞ்சு தண்ணிய கையில எடுத்து இப்படி குடிக்கிறவன அனுப்பிடுன்றார். நின்னுகிட்டு இந்த தண்ணிய கையில் எடுத்துட்டு நக்கு குடிக்கிறான் பாருங்க, அவனை செலக்ட் பண்ணுன்ட்டார். நாய் மாதிரி நக்குறவன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில பேர் நினைக்கிறது, நீ சொன்ன உடனே எத்துக்கும் உதவாதனும் போலுக்குது, நாய் மாதிரி குடிக்கிறானே அப்படின்னு. இல்ல இல்ல, இதுல ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்குது. நீங்க கீழே குனிந்து அந்த தண்ணியை அப்படி பார்க்கும்போது அவன் வந்து எதிராளியை பார்க்கல பாரு, அவன் விழிப்பு இல்லை. ஆனா நின்று இப்படி குடிக்கும் போது ஒருவேளை பார்வைக்கு அசிங்கமா இருக்கலாம், அவனுடைய கவனம் எல்லாம் தான் குடிக்கிற தண்ணி மேல இல்ல, எதிராளி மேல ஒரு விழிப்பு இருந்தது. நான் சொல்கிறேன், விழிப்புள்ளவர்களா இருங்கள். புறாவை போல கபடற்றலா இருந்தாலும் நீங்க சர்ப்பத்தை போல நல்ல ஒரு வினாவுள்ளவர்களா இருக்கணும், நல்ல ஷூடா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். பேக்கு மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கை தட்டி தேவனை துதி. ஸ்மார்ட் இனஃப். ஒவ்வொரு தடையும் சொல்றது எனக்கு ஒண்ணும் தெரியாத இல்ல இல்ல. பேதுரு சொல்றாரு, கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி இருந்தாலும் சரி, ஆனா நீ விழிப்பாரு, நீங்க கவனமா இருங்க. அப்ப விழிப்புள்ளவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க. அவனுடைய கண்கள் எதிராளியை பார்க்காம பயப்பட, அப்படியே கவனம் இல்லாம, எதிராளி மேல கவனம் இல்லாம இல்ல, உங்கள் எதிராளியை குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். பேதுரு சொல்றார், 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் ஏன் விழிப்புள்ளவா இருக்கணும்னா, உங்களுக்கு ஒரு எதிராளி ஆகிய பிசாசுவத்தை இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, கர்ஜிக்கிற சிங்கம் போல. எனக்கு தெரியாது பாஸ்டர், இப்படிலாம் நடக்கும், எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது. நீங்கள் உணர்வுள்ளவர்களா இருக்கணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும்னா, நான் சொல்கிறேன், சிருஷ்டித்த தேவனோட ஒரு உறவு. சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏதோ வந்தோம் போனோம் இல்ல, கர்த்தரோட ஒரு நெருக்கமான ஒரு உறவு நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. உங்கள் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சுகமான நாள் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்தும் பொழுது, சில பேர் என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல நல்லா சாப்பிடுறது, படுக்கிறது, தூங்குறது, அவ்வளவுதான் பாருங்க. இல்ல, எப்பொழுதுமே கர்த்தரோட உறவாடுங்கள், அவரோட பேசுங்கள். வரப்போகிற காரியத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் எல்லா சூழ்நிலையிலும் யுத்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, எப்படி யுத்தம் பண்ணணும் கத்துக் கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், ஜெயம் தருகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அது சொல்ற, எல்லாரும் கூட்டு போத நீ, நான் சொல்ற ஆளு நீ கூட்டிட்டு போன்ற. அங்க அந்த வசனம் படிக்கலாம், 5வது வசனம் படிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டை இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை நாவினாலே நக்குற எவனோ அவன் தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ, எவன்லாம் குனிஞ்சானோ அவனை தனியா வச்சிருன்றார். எவன் நிமிர்ந்து நிக்கிறானோ அவனை கூப்பிடு. நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். பாருங்க, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியங்க. சில பேர் இதை எடுத்தவன நாய் மாதிரி நக்கனா, ஒன்னும் தெரியாத அறிவு கட்டவன் இல்ல. இதுல ஒரு ஆவிக்குரிய ஒரு கருத்து இருக்கு பாருங்க. தலை குனிஞ்சு வாழறது இல்ல, யுத்த நேரத்துல தலை குனிஞ்சு பயந்து உள்ள ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. கர்த்தர் விரும்புதெல்லாம் எப்பவுமே நிமிர்ந்து நில், எதிர்த்து நில். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களால அவரை கொண்டு ஜெயிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனை ஆயிருந்தாலும் உங்களால வாழ முடியும். அழைத்த தேவன் மிகப்பெரிய ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே, ஆமென். கர்த்தர் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறார், என்ன பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரே பயம், எப்படா போய் யுத்தம் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க.
300 பேரு எவ்வளவு பேருக்கு? 1,35,000. எல்லாம் கவனிக்கிறீங்களா? 300 பேரு யார் கூட யுத்தம் பண்ண போறான்? 1,35,000 டிவைட் பண்ணா 300 பேரை 1,35,000 டிவைட் பண்ணா ஒரு ஆள் 450 பேருக்கு சமம். ஒரு ஆள் 7 பேரை எதிர்த்து நிக்கிறது. எத்தனை பேர் அடிக்கணும்? ஒருத்தர் 450 பேருக்கு ஈக்குவலா கொண்டு போய் நிறுத்துறாரு. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இதெல்லாம் மூளைக்கே எட்ட மாட்டேன். உங்கள் சக்தியை விட, உங்களுடைய சூழ்நிலையை விட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி நம்ம செய்ய போறோம்? இது முடியுமா? என்னால செய்ய முடியுமா அப்படின்னும் போது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, மலை மேல உங்களை கொண்டு போயிட்டாரு. மலையோட பள்ளத்தாக்குல எதிரிங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க சொல்றாரு, இந்த 300 பேரை 3ஆ டிவைட் பண்ணுன்றாரு. 100 100 டிவைட் பண்ண சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, எக்காலத்தை கையில கொடுத்து பானையும் அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டியை வச்சாங்க. நம்ம படிப்போம். 16வது வசனம் பாருங்க. அந்த 300 பேரை 3 படை, அப்ப 300 3ஆல வகுத்து எவ்வளவு? 100 3 பார்ட்டா 3 குரூப்பா பிரிச்சிட்டார். 3ஆ பிரிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தன் கையிலையும் ஒரு எக்காலத்தையும், எல்லாம் சொல்லுங்க, வெறும் பானை, எம்டி பானை, வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் வைத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து நீங்க சுயமா எதையும் செய்யாத, நான் என்ன செய்யறனோ அதையே நீங்க செய்தா போதும். ஆமென். அப்ப என்ன செய்ய சொன்னாரு பாருங்க, நம்ம படிக்கலாம். இருங்க சிஸ்டர், 20வது வசனம் படிங்க. 3 படைகளும் மனுஷரும் சொல்றது, நான் என்ன சொல்லணும் அதை செய். என்ன செய்யணும்? படைகள் மனுஷர்கள் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தங்கள் தீவெட்டிகள் தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்களுடைய நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு நல்ல கைகளை தட்டி தேவனை நாம் துதி. இது கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்னு செய், அந்த எம்டி பானை உள்ள தீவெட்டியவை எக்காலத்தை நீ ஊது. தீவெட்டிகளை தங்கள் இடது கையில பிடிச்சுக்கிட்டாங்க, எக்காலத்தை வலது கையில எடுத்து ஊதுறாங்க. அந்த பானை உள்ள அந்த தீவெட்டியை வச்சுட்டு ஊதும் போது அந்த பானையை போட்டு உடைக்கிறாங்க. இப்படி அவங்க அந்த தீவெட்டியை இப்படி தூக்கி 300 பேரும் பிடிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு 3 பிரிவா பிரிச்சோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர் சொல்றாரு, அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா லட்சாதி லட்ச ஜனமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். பார்த்தவன அவன் பயந்து ஓடுறான் பாருங்க. இது எதோடைய அடையாளம் பாருங்க. இந்த பவுல் வந்து இதை அப்படியே எடுத்துட்டு வந்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல கொடுக்குற இந்த மண்பாண்டத்தை குறித்து இருக்கிற தீவெட்டி, இருளிலிருந்து வெளிச்சத்தை, இப்ப அங்க போவோம், போயிட்டு அப்புறமா இதை நம்ம வரலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பொருட்டாக இந்த மண் பாண்டத்துக்குள்ளே இந்த பானை உள்ள தீவெட்டியை வையினார் பாருங்க. அது என்னன்னா, வரும் நாள்ல வரக்கூடிய விசுவாசின் ஒரு காரியத்தை சொல்றாரு. வெளியில நீங்க வீக் தான், நீங்க சாதாரண ஆளு தான், உன்னுடைய எதிரி மிகப்பெரியவனா இருக்கலாம். ஆனா இந்த மண் பாண்டத்துக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது, என் பிரச்சனையை விட என் தேவனை குறித்த அந்த அறிவு. நான் சொல்லுகிறேன், அறிவு ரொம்ப முக்கியங்க. எந்த ஜனம் அழிஞ்சு போறாங்கன்னா, அறிவு இல்லாமல் ஜனங்க சங்காரம். சில பேர் விசுவாசிங்க சொல்றாங்க, பேய் மந்திரம் கட்டு அல்ல யாரோ ஒருத்தனால என்ன கெட்டு போய் அழிஞ்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல, அறிவில்லா மை பீப்புள் perish just because of the lack of knowledge. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு உங்கள் அறிந்திருந்தால், நான் சொல்லுகிறேன், வியாதியை நீங்கள் ஜெயிக்க முடியும்,
காரணம் என்றால் நமக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவாகிய அந்த ஒளி எனக்குள்ள ஒரு ட்ரெஷர், ஒரு பொக்கிஷம் மாறி. அதுதான் தாவீது சொல்றான், நல்லது நான் கத்துக்கிட்டேன். என்னடா கத்துக்கிட்டேன்னா அவர் சொல்றாரு, இல்ல இந்த பொக்கிஷம், இந்த வார்த்தை பொன்னிலும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை விட இது பெரிய ட்ரெஷர். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு பணம் இருக்கும்போது, ஒரு சில வெல்த் இருக்கும்போது நம்ம எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம அதை சமாளிக்கலாம்னு ஒரு தைரியம் வருது. இந்த பணத்தை விட இந்த பணம் சாதிக்க முடியாதத தேவனுடைய வார்த்தை அறிவு இருந்தால் நான் சொல்கிறேன், அது உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப என்ன இந்த அறிவாகிய ஒளின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிச்சீங்கன்னா, சுவிசேஷத்தை குறித்த இந்த அறிவை உலக ஜனங்க காண முடியாத பிசாசு கண்ணை குருடாக்கிட்டான். அந்த சுவிசேஷம் என்ன? காஸ்பல், நல்ல செய்தி. எல்லாம் சொல்லுவோம், நல்ல செய்தி. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? இப்பதான் செய்தியோட உச்சகட்டத்துக்கு வரும். சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி. சத்தமா சொல்லுங்க. இந்த நல்ல செய்தி என்ன? தேவன் இயேசுவை அனுப்பி உங்களுக்கு எனக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது, குட் நியூஸ். அது என்னன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். பாஸ்டர் செமினார் ஒன்று நடத்தினாங்க பாருங்க, கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன், காஸ்பல்னா என்னன்னு தெரியுமா, சுவிசேஷனா என்னன்னு தெரியுமான்னா தேவராஜ்யம். யாருமே சொல்லல. கஷ்டமாயிடுச்சு. அப்ப அந்த சபை எப்படி இருக்கும்? நம்ம தேவனுடைய வார்த்தையை குறித்து தெரியறதை விட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எதிர் சக்தியில நிறைய சொல்றாங்க. நம்ம பேய், கட்டு, மந்திரம், நீ ஜெபம் பண்ணல, நீ சரியில்லை, நீ நிறைய ஜெபி அப்படின்னு சொல்லி எப்படி ஜெபிக்கணும்னு கத்து கொடுக்கறது கிடையாது. என்ன எதை வச்சு நான் ஜெபம் பண்ணணும் கிடையாது, தேவைகளை வச்சு தான் ஜெபம் பண்றாங்க. தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கு அந்த தேவையை சொல்லி 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 ஜெபம் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஒருவர் ஏற்கனவே நிவர்த்தி செய்து விட்டார். உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். மெதுவா தட்டாதீங்க. கிதியோன் கிட்ட சொல்றாரு, நீ போ, நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்ல, நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனா இன்னும் ஒப்பு கொடுக்கப்படல. அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. இயற்கை கண்ல பார்த்தா நடக்காத மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஏற்கனவே எல்லாம் முடிந்து போன காரியம். இன்றைக்கு நீ சந்திக்கிற இந்த பிரச்சனை, நான் சொல்ல, ஏற்கனவே அது முடிவு பெற்றாகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது சிக்கி தவித்துக் கொண்டு சில காரியத்தில் அகப்பட்டிருந்தால், நான் சொல்ல, விடுதலை ஏற்கனவே உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் அறிவித்து விட்டார். மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகும். Already the word of God declared you are delivered. கர்த்தர் சொல்றார், நீ விடுதலை ஆனீர்கள். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பெருசா இருக்குது பிரச்சனை. கர்த்தர் சொன்னா, பயந்தவன்லாம் முதல்ல அனுப்பிடுன்ட்டார். ஏன் அனுப்ப சொன்னார் தெரியுமா? இவன் இருந்தா அவனுக்கு எடுத்துருவான். அதனால நம்ம பழகிற ஆளுங்க ரொம்ப முக்கியம். எப்ப பாரு பயத்தை குறித்து, சந்தேகத்தை குறித்து சொல்றாங்க பாரு, அந்த மாதிரி ஆளுங்களோட பக்கத்துல உட்கார நைஸா போயிருது நல்லது. சிஸ்டர், நேத்து ராத்திரி நான் பார்த்த அந்த ஆவி வந்து அப்படியே இறங்குச்சு. இவங்களை அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு எதிராக என்ன சொல்லணும்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க அவங்க கிட்ட போய் நல்ல வாக்குத்தத்தை சொல்லிட்டே இருங்களேன், அவங்களுக்கு கோவம் வரும் பாருங்க. நீங்க வேணா பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுடைய பிரச்சனைய, அவங்க பார்த்த தரிசனம் அல்லது ஏதாவது இருந்தா அது மத்தியில நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. அந்த வார்த்தையில் உள்ள மகத்துவத்தை நீங்க பேசி பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. They will never accept that. அறிவு முக்கியம். தேவனுடைய வார்த்தையாகிய அறிவு. அந்த அறிவு எதை பத்தி அறிவுனா, கவனிங்க, மனப்பாடம் பண்றதை பத்தி பேசல. கிறிஸ்துவானவர் சிலுவையிலே செய்து முடித்த நல்ல காரியம். எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், சத்தமா பேசுங்க. எல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல உட்கார்ந்து கத்துறான் பாருங்க, அப்படி கத்துறான். நம்ம ஆளுங்களை பேச வைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்க போனா அப்படி அலறாங்க. அடுத்து கிறிஸ்துவானவர் செய்து முடித்த நல்ல செய்தி. நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். என்ன செய்தாருங்க? என்ன நல்ல செய்தி? ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்தத சாபம்
நாம் சிறைப்பட்டு கிடந்தோம், இருளின் ராஜ்யத்திலே இருந்தோம். நம்மை யாரும் விடுதலை ஆக்க முடியாத நிலையில் அந்த பாவம் என்னை தண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று சொன்னது. நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனா நல்லது கொடுக்கல. அது நியாயப்பிரமாணம் நீதியானது, என்னை நீதிமான ஆக்கல. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, ஆனால் என்னை மாம்சத்துக்குரிய என்று காண்பித்தது. நியாயப்பிரமாணம் அந்த கட்டளை நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. ஆக அந்த கட்டளை என்னை வாழ வைக்கவில்லை, என்னை குற்றப்படுத்தியது, தண்டிக்கும்படியான ஒரு நிலை என்னை தள்ளியது. இது செய்ய முடியாதது தேவனே செய்ய முடியும். 1000 தடவை இதை சொல்ல வேண்டிய விஷயம். சொல்லுவாங்க, எங்கட போயிட்டு வந்தீங்க? சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு சுவிசேஷம் கிடையாதுங்க, எந்த சுவிசேஷம் கிடையாது. யார் அந்த ராஜேஸ்வரி? கர்த்தர் உன்னை தொடுகிறாரு. நம்ம ஆளுக்கு நல்ல செய்தியை தேவையில்லை பாருங்களேன். ஏதாவது ஒரு கொஞ்சம் ஜோசியம் மாதிரி சொன்னா ரொம்ப பிடிக்கும். வரப்போற காரியம், அது நடக்க போகுது, இது நடக்க போகுது. உங்க வீட்டுல ராத்திரி தூங்க முடியாமல் எத்தனை பேர் தவித்துக் கொண்டிருக்கு? 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் தவிக்க மாட்டாங்களா? அது முக்கியம் இல்லைங்க. உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா நான் சொல்றேன், அதை விட சிறந்தது எல்லாம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுதில் குறைவு இருக்குது. அதை விட சிறந்தது வசனம். நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். அதையே ஒரு பிரசங்கமாக்கிறது. தீர்க்கதரிசன கூட்ட முகாம், தீர்க்கதரிசன முகாம், விடுதலை முகாம். ஏற்கனவே விடுதலை ஆன செய்தியை சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களால நம்ப முடியல. அது சொல்ல இந்த மாதிரி நம்பாதனா தெரிஞ்சிருந்தாரு. எவெல்லாம் பயப்படுறான் வீட்டுக்கு அமிச்சா ஓட்டான் பாருங்க. 22,000 பேர் ஓட்டான். 2வது டெஸ்ட் வைக்கிறார். 10,000 பேர்ல 300 பேர் தான் செலக்ட் ஆங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விழிப்பில்லாதவர்கள். நல்லதான் வந்தாங்க, தைரியமா தான் வந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விழிப்பு இல்லை. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் அறிவாகிய ஒளி, அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. எதிர் சக்தியை பார்க்கிறதை விட நம் தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்து முடித்த மகத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். சொல்றாரு, இயேசு நம் பாவங்களுக்காக மரித்து இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதை செய்து முடித்தார். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை தேவ நீதியாக்கியிருக்கு. நீங்கள் இனி பாவிகள் அல்ல, இனி நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. திரும்ப நல்லா சொல்ற, உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள வந்த உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னா, எனக்கான அந்த நியாயப்பிரமாணத்தை நீதியை அவர் நிறைவேற்றிட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்கள், மாம்சத்தின்படி நடவாதவர்கள் சொல்லுவது ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி இயேசுவை தண்டிச்சாராம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன தண்டிக்க சொல்லுச்சு. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படி தேவன் என் பாவத்தை அவர் சரீரத்தில் தண்டித்தார். ஆகவே சொல்லுகிறேன், வியாதி உன்னை அழிக்க முடியாது. காது உள்ளன் கேளுங்க, அந்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டபடினாலே, அந்த ரத்தத்தினாலே என் தேவன் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டாருங்க. இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. பேய்கள் நடுங்கும், பாதாளம் நடுங்கும். அந்த பரிசுத்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டபடினாலே உன்னை தொட்டா அவர் கண்மணியை தொட்டா மாதிரி. முகத்திலுள்ள அறிவு ஆகிய ஒளியை எங்க தோன்ற பண்ணாரா? இருதயத்திலே தோன்ற பண்ணினார். அந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, மண்பாண்டத்துக்குள்ளே. இதை டிசைன் பண்ணவர் ஒருத்தருக்கிறார், ஆட்டர், புயவன். கலையிலையா சொல்லுவோமே, நம்மள கர்த்தர் இந்த சரீரத்தை மண்ணிலிருந்து உண்டாக்கி, இதுல பலவீனமா இருக்குது, இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படலை. நம்முடைய மைண்டு பழைய மைண்டு தான். பிரச்சனை வரும்போது மனசு பாதிக்கப்படுது, அழுணும் தோணுது, பயமா இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் கதை சொல்ல, நீ அவங்களோட சேர்ந்து ஒன்னாயிடாத, உன் மனசை கொஞ்சம் மாத்திக்கோ, யோசிக்கிறத மாத்து. பக்கத்துல அப்பா சிரிச்சு சொல்லுங்க, செத்துருவேன் நினைக்காத மகளே, நல்லா கவனிங்க, சாவ மாட்டே நீ,
கர்த்தர் ஒரு நோக்கத்தோட ஒண்ணு வச்சிருக்காரு. இந்த பிரச்சனை உன் வீட்டை அழிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இல்ல முடியாது, நீ பாரு, உன் வீட்டை பாரு. அப்போ அவங்க மலை மேல நின்று பாக்குறாங்க பாருங்க, அப்படியே லோக்கஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்க, அப்படியே வெட்டுக்கிளிங்க அப்படியே ஃபுல்லா பரவி போயிருக்கிற மாதிரி ஜனங்க ஏகப்பட்ட பேர். அவங்க அந்த தீவெட்டியை உயர்த்தி காண்பித்து எக்காலத்தை ஊதினார்கள். அந்த தீவெட்டியை உயர்த்துறது நல்லா கவனிங்க, ஒளி, அறிவாகிய ஒளி. எல்லாம் சொல்லுங்க. அந்த பானையை உடைக்காம உனக்கு வெளிப்பாடு வராது இல்லையா? சொல்லுவாங்க, இந்த கிளே, இந்த பாட், இந்த மாமிசம் உடையாம ஆவியின் வெளிப்பாடு வராது. As long as when you move through your feeling, you never receive any revelation from God. Whoever they say they are children of God, they should be led by the Spirit of God. யாரெல்லாம் தேவனை நடத்துறார்களோ அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படணும். எத்தனை பேர் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். ஐயா கவனிக்கணும், எத்தனை பேர் கோயில் இருக்கிறானோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லல. இப்படி சொல்லிட்டீங்க திடீர்னு. எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றாலும் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லல. எத்தனை பேர் கந்தசாமியில இருந்து இயேசு சாமியின் பேர் வச்சுக்கிட்டானோ அவன் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லல. இயேசு அடியான் பேர் வச்சுட்டார். முன்னாடி என்ன அடியான் பேருன்னு தெரியாது. பேர் மாத்துறது முக்கியம் இல்லை. தேவனுடைய அறிவாகிய ஒளி இருதயத்தில் இருக்குதா? அந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இந்த மகத்துவமான வல்லமை என்னதென்று அறிந்து கொள்ளும்படி இந்த மண் பாண்டத்துக்குள்ள பெற்றுக்கொண்டோன்னு அங்க படிச்சீங்கன்னா, அந்த பானையை நீ கையில வச்சுட்டு இருக்கிற அதை உடைக்கணும். அதை உடைச்சாதான் அது உள்ள இருக்கிற ஒளியை நீ தூக்கி மேல பிடிக்க முடியும். அப்ப இந்த மைண்டு, இந்த சரீரம், எனக்கு இந்த ஐம்புலன் உணர்வுகள், நான் பார்க்கிறேன், என் கண்ணில் பார்க்கிற காட்சி, என் காதுல கேட்கிற செய்தி, எனக்கு கிடைச்ச துர்செய்தி, என் வேலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து இப்பதான் ஒரு போன் கால் வந்தது நீ சொல்லலாம். அல்லது நீங்க போன டாக்டர் சொல்லலாம், இந்த வியாதியை குறித்து உனக்கு விவரிச்சு சொல்லி இருக்கலாம். உன் பிள்ளைய குறித்து, உன் கணவனை குறித்து, இப்பொழுது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பல பேர் சொல்லி இருக்கலாம். உடனே நம்முடைய மனசுல பெரிய பாதிப்புங்க, பயப்படுறோம், கலங்குறோம். ஆனா அவர் சொல்றாரு, எப்ப இந்த சரீரத்தின் உணர்ச்சியை கீழே போட்டு உடைக்கிறியோ அப்பதான் என்னுடைய ஆவியினுடைய வெளிப்பாடு உனக்கு கிடைக்கின்றார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் நீங்க மாம்சத்துக்குரிய வாழ முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாம்சத்தை சிலுவையில் அறைந்து, ஆமென், பழைய எண்ணங்களை களைந்து வேற மாதிரி யோசிக்கணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிப்போம். அப்படியே நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக பாவ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாது இருப்பதாக. ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றாரு. நீங்க இப்போ முன்ன வேற மாதிரி வாழ்ந்தீங்க, எண்ணத்தை மாத்திக்கிங்க. யோசிக்கிறதுனா யோசனம், நான் கிறிஸ்துவோடு கூட இந்த பாவத்தை செத்துட்டேன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. யார் செத்துட்டா? நான் செத்துட்டேன். எல்லாம் சொல்லுங்க. உயிராக செத்துட்டேன்னா ஆதாமுக்குள்ள இந்த மனுஷன், பழைய மனுஷன், எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படாத பழைய மனுஷன் செத்துட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கன்றார். எப்பெல்லாம் கெட்ட எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் பாவத்தை செய்யக்கூடிய எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் பயமான எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் விசுவாசுக்கு எதிரான எண்ணங்கள் வருதோ, உடனே சொல்லணும், இல்ல இல்ல அந்த மனுஷன் செத்துட்டானே, இப்ப நான் ஆவிக்குரியவன், நான் தேவனுடைய பிள்ளை,
என்னை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை மறப்பதில்லை. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, அது மட்டும் போதாது. நீ உன்னை healed yourself. இனிமேல் நீ உன்னை சார்ந்து வாழாத, கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். Total dependence on God. நம்ம 16 வசனம் படிக்கலாம். அதை படிச்சு சொல்றேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எனக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதுக்கு நீங்கள் அடிமைகளா இருக்கீர்கள் என்று அறியீர்களா? அப்போ அவர் சொல்றாரு, எதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும்? நீதிக்குரிய ஆயுதமாக என் சரீரத்தை நீதிக்குரிய ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஒரு காலத்துல பாவத்துக்கென்று நாம் கருவியா ஒப்பு கொடுத்தோம். ஆனா இப்போ நீதிக்குரிய ஆயுதமாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள். So we are all an instrument. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஒரு கருவி மாதிரி இருக்கிறோமா? இப்ப பானையை பத்தி பார்த்தோம், கிளே இல்லையா? இப்ப நான் அதை சொல்லும்போது சொன்னேன், அந்த மாம்சத்தை உடைக்கணும். உடைச்சாதான் அந்த லைட் அவங்களால உயர்த்தி பிடிக்க முடியும். அந்த லைட் உள்ள வச்சார் ஃபர்ஸ்ட். தீவெட்டிக்குள் அந்த அந்த ஒண்ணுமில்லாத அந்த பானைக்குள்ள அந்த தீவெட்டியை வைக்க சொன்னார். வச்சுட்டு யுத்தம் வரும்போது அந்த தீவெட்டியை நீ உயர்த்தி பிடிச்சு பானையை கீழே போட்டு உடன்றார். அப்போ எப்போ அந்த லைட்டை நீ தூக்க முடியும்னா, இந்த பானைக்குள்ள இருக்கிற வரைக்கும், உள்ள இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம். அதுல இருந்து வரணும்னா இந்த சரீரம் உடைக்கப்படணும். அப்ப சரீரத்தை எப்படி உடைக்கிறதுனா, இங்க கவனிக்கிறீங்களா? நான் இனிமேல் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், இனிமேல் நான் பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன், நான் கோழிக்கறி சாப்பிட மாட்டேன், நான் இனிமேல் வெண்டைக்காவே சாப்பிடுவேன். இங்க இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இல்லை பிரதர், நன்மையில் சோரே சாப்பிட்ற மாதிரி ஒரே இச்சை பிரதர், இச்சை ஆவி அல்ல லூயா. வாயை கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு எதுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆளுங்க. அதை எப்படியாவது அறையணும் பிரதர். அது என்ன சோறு பிரதர்? ஒருத்தர் இந்த சரீரத்தை அவரே துப்பிக்கிறார். சரீரம் ஆத்தானே பூ செத்துப்போ. அப்புறம் கொஞ்சம் சிக்கானோன்னு எல்லாம் ஜோம் பண்ணுன்றார். இந்த சரீரத்தை எப்படிங்க சாவடிக்கிறது? எப்படி சாவடிக்க சொல்ல பாருங்க. சாவடிக்கிறது எப்படின்னா, செயல்படாம இருக்கணும். நீ ஒரு கருவி மாதிரியா. எல்லாம் சொல்லுங்க. இப்ப இது பாருங்க, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? இது ஒரு கருவி. இப்ப இதுல இருந்து சத்தம் ஏதாவது வருதா? அதை யாராவது ஒருத்தர் வாசிச்சாதான் வரும். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? வாசிக்காத வரைக்கும் அது என்ன இருக்கும்? நம்மளும் அப்படிதான். நம்ம ஒரு கருவி மாதிரி நம்ம பாட்டு இருக்கிறோம். நீ யார் கையில இருக்கியோ அங்க இருந்து அந்த சத்தம் வரும். பேய்கள் இருந்தா ஏ அப்படின்னு வரும். புரிஞ்சிச்சு? இப்போ யாரோ ஒரு அம்மாவை கூப்பிட்டு நீ வாசிமானா, அவங்க சொல்ல வாசிக்க தெரியாது. பரவாயில்ல, சும்மா அதுல வாசிங்கன்னா அப்படி ஒரு சவுண்ட் வரும். கேட்கறது நல்லா இருக்காது. ஆனா வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கும் போது அதுல இருந்து ஒரு இசை வருது பாருங்க. I want to ask you the question. Who is playing you? யாருங்க உங்களை பிளே பண்றா? உங்களை யார் பயன்படுத்திட்டு இருக்கிறா? யார் கையில நீங்க இருக்கீங்க? பேய் கையில இருந்தா அங்கிருந்து சத்தம் வருது, வேதனை, கண்ணீர், துக்கம், பயம். ஆனால் சிஸ்டத்தின் கையில் இருந்தால் சுகம், செழிப்பு, சமாதானம், சந்தோஷம் அங்கிருந்து வருகிறது. கமான் கமான், நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். So I tell you, we are all neutral. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப கவனிங்க, நீங்க கர்த்தர் நியூட்ரல் ஆகிட்டாரு. நீங்களாகவே ஒப்பு கொடுக்கணும். பக்கத்துல பேர் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்துருமா, தயவு செய்து ஒப்பு கொடுத்துருமா அம்மா அம்மா அப்படின்னா அதெல்லாம் சரி வராது. நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஐயோ பாஸ்டர் ரொம்ப அழுகுறாரு, அழுது ஜெபம் பண்றாரு. சரி பாஸ்டர், என்னத்துக்கு நீ அழுதுங்கிற? என்ன இப்ப முன்ன ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு தானே, கவலைப்படாத எடுத்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துருக்கிறான். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, அழுது பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். அப்புறம் பார்த்தா சரியா கர்த்தருக்குள்ள இல்லை. கூப்பிட்டு கேட்டாரா, என்னம்மா நீ நல்ல ஞானஸ்நானம் எடுத்து ஏன் வரமாட்ட கோயிலுக்குன்னா, என்ன பண்றது பாஸ்டர், ஒரே அழுகுறீங்க நீங்க, எனக்கே மனசு கஷ்டமா. சரி நீங்க என்ன இப்ப கோயில ஞானஸ்நானம் எடுக்கணும், அவள் தானே எடுத்துட்டேன்.
ஏன் நீங்களாவே ஒப்பு கொடுக்கணுங்க. உங்க பிள்ளைக்கு இல்ல. என் குடும்பம் நல்லா ஆகணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வீட்டுல கல்யாணம் ஆகணும். ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் கோயிலுக்கு வரமாட்டேன் இனிமேல். என்னன்னு கேட்டா, என் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு. ஆனா தரகிறேன் நானு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கோயில வச்சிருக்கோம். இல்ல, நல்லா கவனிங்க. கல்யாணம் நடத்தி வைப்போம், அது நடக்கும், உன் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும். ஆனா இந்த நன்மைக்காக நம்ம வரல, கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். திரும்ப 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 சொல்லுகிறேன், நாம் வருவதெல்லாம் தேவனை ஆராதிப்பதற்காக. உலகத்துல பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை எங்க எடுத்துட்டு போறீங்க சொல்லுங்க? எடுத்துட்டு போக முடியுமா? பேச்சே வரல. சொல்லுங்க, நீங்க பேசினாதான் நல்லா இருக்கும். ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது. அதுக்குதான் இந்த உழைப்பு, இந்த கஷ்டம். ஆனா நிலையான ஒரு வீடு ஒண்ணு இருக்குது. ஐயா, நான் இது சொன்னா நான் போய் பேசுறேன்னு ஆயிடும். இல்லைன்னா நான் உண்மையதான் சொல்றேன். இயேசு வருவார், பரலோகத்துல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். நம்ம நிலையான ராஜ்யத்தை நோக்கி போறோம். ஆமென். வானத்துல நட்சத்திரம் பார்க்கும்போது மகிமைக்கு மகிமை வித்தியாசமா இருக்கான். அத போல ஒருவனுடைய மகிமை இன்னொரு மகிமையுடைய வித்தியாசமா இருக்கும்ன்றாரு. அப்போ இங்க இருந்து போகும்போது நம்ம எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நல்ல கிரியைகளை எடுத்துட்டு போலாமா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீ போகும்போது பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, பணத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். சொல்லுங்க. இங்க இருந்து நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா இந்தியா பணத்தை எடுத்துட்டு போனா அங்க எவனும் வாங்க மாட்டான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த பணத்தை கொண்டு போயிட்டு டாலரா மாத்திக்கணும். அப்பதான் அங்க போனா அந்த பணம் செல்லும். அதே மாதிரி இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுத்தது எதுக்குன்னா, நல்ல கிரியைகளை செய்து பணத்தை மாத்திக்கோன்றாரு. உன் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போக முடியாது, ஆனா நல்ல கிரியை எடுத்துட்டு போலாம். அப்ப நம்ம யார் கையில ஒப்பு கொடுக்கிறோம்? அப்ப இந்த அறிவாகிய ஒளிய நம்ம உயர்த்தி பிடிக்கணும்னா சொல்றாரு, உன் மண்பாண்டத்தை உடைக்கணும். அப்ப அவங்க ஒண்ணு சொன்னாங்க, பானையை போட்டு உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதி சொன்னாங்க, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அப்ப நீங்க சொல்லணும், என்னுடைய வார்த்தை என் வார்த்தை அல்ல, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் பட்டயம். எல்லாம் சொல்லுவோம், அவர் வார்த்தை அவருடைய பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கூர்மையான தேவனுடைய பட்டயம். அதை எடுத்து பேச சொல்ற. கீழே நீங்க படிச்சீங்கன்னா சொல்றாரு, எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் கலக்கம் வந்தும் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா என்ன பண்றேன்னா, அவருடைய மரணத்தை இந்த சரீரத்தை சுமந்து நடக்கிறேன்றார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? அதை குறித்து கண்டினியூஷன் பார்க்க போறோம். சரி, அறிவாகிய ஒளி வரணும்னா அல்லது ரிவீல்டு நாலேஜ், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு வரணும்னா, உங்க பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஆனா நீங்க அதிலே இல்லாம அதிலிருந்து உங்களுக்கு ரைட் நாலேஜ், ரிவீல்டு நாலேஜ் வரணும்னா இந்த சரீரத்தை அல்லது மாம்சத்தை நம்ம உடைக்கணும். நான் சொன்ன எப்படி உடைக்கிறது? நீங்க உங்களே காயப்படுத்தி கூடாது, சாப்பிடாம பட்டினி போடுறது இல்லை, உபவாசம் பண்ணலாம், நல்லது. சொல்லுங்க, எங்க பாஸ்டர் உபவாசமே பண்ண வேணான்ட்டாரு. நான் அதை சொல்லல. உபவாசம் என்பது உண்ணாமல் இருப்பதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நேரத்தை கர்த்தருக்கு அதிகமா கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உபவாசம் பண்றது நல்லது. ஜெபிக்கிறது, ஜெபிக்கிறது நல்லது. ஆனா நான் உபவாசம் பண்ணி கர்த்தரை மாத்திடுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மள மாத்திக்கிறதுக்கு தான் நம்ம உபவாசம் பண்றோம், சரிங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்ளணும், நான் எப்படி இந்த மாம்சத்தை உடைக்க முடியும்னா, ஏதோ நான் செய்யற சில கிரியைகளினால் கிடையாது. நான் அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது இந்த சரீரத்தை ஒடுக்கிடுவேன் அப்படி கிடையாது.
அதுக்கு ஒரு வழி சொல்றார். நீ யார் கையில கொடுக்கிற? இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். நீங்க யார் கையில இருக்கிறது எப்படி தெரியும்னா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லது உங்க வாயிலிருந்து வர சத்தத்துல தெரியும். என் வாயிலிருந்து வருகிற சத்தத்துல தெரியும். இப்ப இதை ஆன் பண்ணி நீங்க வாசிங்கன்னு சொன்னா, உங்க கையில இருக்கனால அது வேற மாதிரி வாசிக்கும். கரெக்டுங்களா? வாசிக்க தெரிஞ்சவங்கள வந்தா அது வேற மாதிரி வாசிக்கும். அப்போ யார் யார் கையில இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி சத்தம் வரும். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கூக்குரல் இடுறோமா? விசுவாசிய கத்த சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் மெதுவா வருது. கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படல் ஆகாது. கெட்ட வார்த்தைனா என்ன கெட்ட வார்த்தை? என்ன ரோட்ல எல்லாம் பேச அந்த கெட்ட வார்த்தை கிடையாது. நம்ம பேச முடியாது இல்லையா? ரட்சிக்கப்பட்டு நான் கெட்ட வார்த்தைனா என்னன்னா, செத்துருவேன், என் பிள்ளைங்க உருப்படாது, இந்த வீடு நல்லா வராது, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அவ திருந்தவே மாட்டா. இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஐயா அம்மா கவனி, நீ உன் பிள்ளைய சபிக்கிறீங்க. இதுங்கெல்லாம் சொல்லி திருந்தாதுங்க, பட்ட பாடு வந்தாதான் அதுங்க நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறீங்க. வேலையை சபிக்காதீங்க. கெட்ட வார்த்தை ஒண்ணு உங்க வாயில வரக்கூடாது. பக்தியை விருத்தி பண்ணக்கூடிய வார்த்தை இருந்தா பேசலாம். அப்ப நீங்க சொல்லணும், இல்லையே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ உங்களை அவர் பிளே பண்றாரு. அவர் உங்களை பிளே பண்ணாருன்னா அதுல இருந்து நல்ல மியூசிக் வர மாதிரி உங்கள இருந்து சுகம் வருது. வியாதி வரும்போது ஐயோ செத்துருவேன் நாம, ஆண்டவரே தழும்புகளால் குணமானனா நீங்க அவர் கையில இருக்கீங்க. குறைவுகள் வந்தா ஆண்டவரே என் குறைவெல்லாம் நீர் மகிமை நிறைவாக்குன்னு சொன்னா அப்ப நீங்க அவர் கையில இருக்கீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரமா அடுத்த வாரம் பார்க்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். பொல்லாதவன் பலமுறை தந்திரமாக வந்து குடும்பத்தை கெடுக்க பார்க்கிறான். சூழ்நிலைகள்ல சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம பயப்படுறோம். தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது. பவுல் சொல்றாரு, அது எனக்கு பிரியமா இருக்குது, நான் பிரியப்படுகிறேன். உபத்திரவத்திலே நான் மேன்மைப்படுத்துகிறேன். இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. உபத்திரப்பட்டதை குறித்து நான் பிரியப்படுறேன், உபத்திரப்பட்டதை குறித்து நான் பெருமையா பேசுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு பெற்றவன் வேற மாதிரி பேசுறான் பாருங்க. ஏன்னா அவர் சொல்றாங்க, இல்ல இந்த உபத்திரவம் எத்தனை பேரை என்ன மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நான் இப்ப பிரியப்படுறேன், நிறைய காரியத்தை நான் கத்துக்கிட்டேன். பவுலை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் வந்து நிறைய தடவை அடிக்கப்பட்டார். அப்பீரன்ஸ் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டார். அதனால அவர் வந்து அவ்வளவு சுலபமா சபையில ஏத்துக்கல, சகோதரர் மத்தியில, அதாவது ஓன் டிசைபிள்ஸ் மத்தியில கூட அவ்வளவு ரெக்கக்னைஸ் பண்ணல. ரொம்ப நிறைய பிரச்சனை. ஆனா அதன் மத்தியில அவர் எப்படி இப்படி வாழ முடிஞ்சது என்பதை குறித்து தான் அடுத்த வாரம் நான் காட்ட போறேன். பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் ஒரு லேம் எக்ஸ்கியூஸ். எனக்கு வேலை இல்லை, என் வேலையில எனக்கு பிரச்சனை, என்னை வாழ வைக்கல, என்ன எங்க அப்பா அம்மா சரியா வளர்க்கல, எனக்கு யாருமே இல்லை, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு இல்லையா? இந்த கை இப்படி வருது வரமாட்டுது, அதுவும் சாக்கு போக்கு தான். 2 கை இல்லாம இருக்கலாம், 2 கால் கூட இல்லாம இருக்கலாங்க. ஆனா உள்ள ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க மேல வர முடியும். தெரியுமா? இப்படி தட்டுறீங்க, உண்மைதான் சொல்றேன். இல்லைன்றதை விட என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அப்ப உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாருன்னா தேவனுடைய அறிவாகிய ஒளி. ஆமென். அந்த அறிவாகிய ஒளிய, அந்த ரிவீல்டு நாலேஜ், ரெவலேஷன் வரணும்னா இந்த அவுட்டர் ஷெல் அல்லது இந்த சரீரம் உடைக்கப்படணும். அந்த சரீரம், அந்த பானையை உடைக்காம இந்த தீவெட்டியை தூக்க முடியாதுன்னு காட்டினேன். அந்த தீவெட்டியை தூக்கின உடனே எதிராளி ஓட்டாம பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே ஆவியானோட வெளிப்பாடு வந்தால் உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பிரச்சனையும், எந்த பேயும், எந்த போராட்டமும் தலதெறிக்க ஓடுவான். காரணம் என்றால் நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கிறீர்கள். அவன் உங்களை விட்டு பறந்து போவான். நீங்கள் ஜெயிப்பீர்கள்.
தேவன் பெரியவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பலத்தவர் கையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த காலையிலே ஆண்டவரே, பலமுறை இந்த மாமிசம் என்னால் முடியாது, நடக்காது, வராது என்ற தவறான எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது இந்த காலையிலே we are breaking that clay pot, oh God. அந்த பானையை உடைக்கிறோம் ஆண்டவரே. அந்த பானையை உடைக்காமல், மாம்சத்தை உடைக்காமல் உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சம் வர முடியாது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுது பானையை உடைத்தார்களோ அப்பொழுது தீவெட்டியை எதிராளி பார்த்தான் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, நாங்கள் என்றைக்கு எங்கள் மாம்சத்தை உடைக்கிறோமோ ஆவியான வெளிப்பாடை சாத்தான் பார்க்கும் பொழுது அந்த 1,35,000 பேர் அந்த இடத்தை விட்டு செதறி ஓடினது போல இந்த காலையில் சொல்லுகிறேன், மகளே, மகனே, உன் எதிராளி ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். வார்த்தையை ஜெயிக்கும் வெளிப்பாடு பெற்றவர்கள் உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ முடியும். அப்ப மாம்சத்தை எப்படி உடைப்பது? நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் தேவனுடைய கையில ஒரு கருவியாக இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யார் கையில் இருக்குதோ அது அந்த சத்தம் தான் வரும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியாத ஒரு மோசமான ஆள் எடுத்து அடிச்சானா நமக்கெல்லாம் தலை. அதே போல உங்க கருவி, நீங்கள் ஒரு கருவியா இருக்கீங்க. பொல்லாதவன் பிசாசின் கையில் இருந்தா ராத்திரி கூக்குரல் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பயமான வார்த்தை இருக்கும். ஆனா சிருஷ்டித்தவர் கையில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாய் சொல்லுவீர்கள், என்னை காக்கும் தேவன் எனக்கு உண்டு. ஓ, நான் சொல்கிறேன், அதிலிருந்து பிறக்கும் நாதம், அதிலிருந்து வரக்கூடிய இசை, அவர் வார்த்தையே இசையானது, அந்த வார்த்தையே நாதமானது. அந்த வார்த்தையை நம்புகிற மனுஷன், நான் சொல்லுகிறேன், உன்னிலிருந்து இனிமையான வார்த்தைகள் புறப்பட்டு வரும்பொழுது அதுவே சுகம், அதுவே ஆரோக்கியம், அதுவே செல்வம். நாமத்திலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நடத்துவீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.